அண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? டெய்லி சொல்கிறதே தந்தங்கம். தினம் நடத்துகிறது தினம் படிச்சிருங்க. மேக்ஸ் எந்த அளவுக்கு ஈடுபாடாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் பிடிச்சிக்கலாம். நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகிடலாம். நல்ல ஜாப்பை நம்ம பிடிச்சிடலாம். அதுக்கு நீ மேக்ஸ் நாலேஜை நல்லா வளர்த்துக்கணும். மேக்ஸ் நல்லா புரிஞ்சு படிச்சினே தான் ஃபிசிக்ஸ் படிக்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னா ஃபிசிக்ஸு அதுலேயும் நிறைய சம்மு வரும். மேக்ஸ் ஓரியன்டான சம்மு நிறையா இருக்குது. அதனால் தயவு செஞ்சு மேக்ஸ் மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து கிளாஸு. அதில் செகண்ட் சாப்டரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தாங்கன்னு பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் லாஸ்ட் எக்ஸசைஸு 2.8 பார்க்க போகிறோம். 2.8 தேர்டு சம் பார்க்க போகிறோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் 2.8 தேர்டு சம். இங்கே பாருங்கள், இவன் கொடுத்துட்டான் 1 + sin π/10 + i cos π/10. அதே மாதிரி டிவைடட் பை 1 + sin π/10 - i cos π/10 ஹோல் பவர் 10. ஃபைண்ட் த வேல்யூ. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஜஸ்ட் இதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஒன்று நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இசட்டுன்னு எடுத்துக்கோ. இங்கே பாரு, இது ப்ளஸ் இருக்குது. அப்போ இதை மட்டும், இந்த ஒன்றை விட்டுரு, இதை மட்டும் இசட்டுன்னு எடு. கான்செப்ட் தான் சொல்கிறேன் இப்போ. அப்போ இது இசட்டுன்னா இது பேர் மைனஸ் இருக்கா? அப்போ எப்போ குறிமா வரும்? ரெசிப்ரோக்கலாக இருந்தால் ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று அதனுடைய காஞ்சுகேட்டாக இருந்தால் கண்டிப்பாக அது ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். அப்போ இது இசட்டுன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் இது என்ன ஆகும்? 1/z. ஏன்னா இங்கே நடுவாண்ட பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நடுவாண்ட நெகட்டிவ் இருக்குது. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று காஞ்சுகேட். அப்போ இது இசட்னா இது 1/z. இவ்வளோ தான் கான்செப்ட், முடிஞ்சே போச்சு. அப்போ இசட் = sin π/10 + i cos π/10. அப்போ 1/z அப்படின்னா ஜஸ்ட் இதனுடைய காஞ்சுகேட் தான். sin π/10 - i cos π/10. இதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க கணக்கில். அப்போ 1 + zன்னு வரும். இது 1 + 1/zன்னு வரும். இவ்வளவு தான், ஹோல் பவர் 10. இது புரியுதா தங்கம்? இது இசட்டு, இது 1/z. இவ்வளோ தான். அப்போ தேர்ஃபோர் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. மேலே 1 + z அப்படியே தான் இருக்கும். கீழே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா z + 1 டிவைடட் பை z. புரியுதா சாமி? இப்போ இது கீழே இருக்கிறது ஃப்ராக்ஷன். இது மேலே நியூமரேட்டருக்கு மல்டிப்பிளில் போகும்போது டிவைடாக இருக்கிறது மல்டிப்பிளாக போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ தேர்ஃபோர் 1 + z அப்படியே இருக்கும். இந்த ஃப்ராக்ஷன் மல்டிப்பிளுக்கு போகும்போது தலைகீழாக போகும். அப்போ z + 1 உங்களுக்கே தெரியும். கீழே இருக்கிறது மேலே போனாலோ அல்லது மேலே இருக்கிறது கீழே வந்தாலோ ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 1 + z 1 + z ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். மீதி இருக்கிறது z. அப்போ z பவர் 10. இப்போ இசட்டுக்கு போட்டுக்குங்க. இசட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோம் பாருங்கள், sin π/10 + i cos π/10. அப்போ sin π/10 + i cos π/10 ஹோல் பவர் 10. இப்போ டீமாவரின் தேற்றத்தை பிரகாரம் 10 உள்ளே கொண்டு போகணும்னா இந்த சைன் காசாக இருக்கணும், இந்த காஸ் சைனாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய போலார் ஃபார்மே காசு ப்ளஸ் ஐ சைனு. அப்போ தேர்ஃபோர் இதை நம்ம மாற்றணும். அப்போ சைனை காசாவோ அல்லது காசை சைனாவோ மாற்றணும்னா ஆங்கிள் என்ன பண்ணணும்? π/2 கழிக்கணும். உங்களுக்கே 9th படிச்சிருக்கிறீங்க. காஸ் π/2 - தீட்டா சைன் தீட்டான்னு போட்டிருக்கோம் இல்லையா? பேசிக் ஃபார்முலாவே இது தானே தங்கம். அதாவது என்ன போடுவேன்? அல்லது சைனு பாருங்கள், சைன் π/2 - தீட்டா. sin π/2 - தீட்டா நமக்குடைய ஃபார்முலா என்ன? காஸ் தீட்டா. இதுதானே? அப்போ உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த சைனு ஆங்கிளை π/2 கழிச்சா இது காஸ் தீட்டா காசாக மாறும். சைனை காசாக மாற்றணும்னா ஆங்கிளை என்ன பண்ணணும்? π/2 கழிக்கணும். இதே தான் இங்கே. அப்போ அதே தான் சேம் இது. அப்போ சைனை காசாக மாற்றுறேன், இந்த காசை சைனாக மாற்றுறேன். அதுதான் சிஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். இது காசு, இது ஐ சைனு. அப்போ ஆங்கிளை என்ன பண்ணணும்? π/2 கழிக்கணும். அப்போ தேர்ஃபோர் புரியுதா சாமி? இது நமக்கு என்னது? ஃபார்முலா. தெரியுதுங்களா? அதனால் இது குழப்பிக்கக்கூடாது. இது 9th படிக்கிற ஃபார்முலா.
அப்போ 6க்குள்ளே π/2 மைனஸ் π/10. புரிஞ்சுதா சாமி? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்பயுமே ரியல் பார்ட் காசு இருக்கணும், இமேஜினரி பார்ட்டு ஐ சைன் இருக்கணும். அப்போ இந்த சைனை காசாக மாற்றணும், இதை ஐ சைனாக மாற்றணும். அப்போ தேர்ஃபோர் அப்போ ஆங்கிள் என்ன பண்ணணும்? π/2லேருந்து 90லேருந்து கழிக்கணும். 90 மைனஸ் தீட்டா. புரியுதுங்களா? அப்போ 90 π/2 மைனஸ் π/10. இப்போ என்ன உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. அப்போ இது 10π மைனஸ் இங்கே பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 2π டிவைடட் பை கீழே மல்டிபிள் பண்ணால் 20. இந்த 10 போய் இங்கே பெருக்கினா 10π மைனஸ் 2 போய் இங்கே பெருக்கினா 2π கீழே டினாமினேட்டர் பெருக்கினா 20 ஹோல் பவர் 10. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை கழித்து போட்டிங்கன்னா 8π. இந்த 10 இப்போ உள்ளே கொண்டாந்தலாம் டி மாவரின் தேற்றத்து பிரகாரம். அப்போ 6க்குள்ளே 10 இன்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8π டிவைடட் பை 20. அப்போ 10க்கும் 20க்கும் அடிச்சிங்கன்னா 2க்கும் 8க்கு அடிச்சிங்கன்னா 4π. அப்போ நம்ம ஆன்சர் காஸ் 4π ப்ளஸ் ஐ சைன் 4π. இப்போ நமக்கே தெரியும் காசுக்குள்ளே பை இருந்தால் வேல்யூ இருக்குது, சைனுக்குள்ளே எத்தனை பை வந்தாலும் 0. ஆனால் காசுக்குள்ளே ஆடு நம்பரில் பை வந்தால் -1, ஈவன் நம்பரில் பை வந்தால் +1. இப்போ 4π அப்படிங்கிறது ஈவன் நம்பர் இல்லைங்களா? அப்போ காசுக்குள்ளே 4π அப்படிங்கும்போது +1, சைனுக்குள்ளே ஆடு நம்பரில் பை வந்தாலும் 0 தான், ஈவன் நம்பரில் பை வந்தாலும் 0 தான். அப்போ இது 0 ஆயிரும், இது 1 ஆயிரும். புரியுதுங்களா? ஈவன் நம்பர் என்ன கண்ணு? 2π 4π 6π 8π இதெல்லாம் வந்தால் 1 +1. அதே πa 3πa 5πa அப்படின்னு வந்தால் -1. இப்போ இது ஈவனு, அதனால் 1. அப்போ ஸோ இதனுடைய வேல்யூ 1. ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை சாமி. பாரு, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டுன்னு எடுத்துக்கிற, இது அதனுடைய காஞ்சிகேட் 1/z பிரதியிடுறேன், கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனை மேலே மல்டிபிள் கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும், அடிபடும். அப்போ z/10ன்னு உனக்கு வந்துடும். இப்போ இசட்டுக்கு பிரதியிட்டுக்கிறேன். அடுத்தது இந்த டி மாவரின் தேற்றத்து பிரகாரம் 10 உள்ளே வரணும்னா இது நம்ம பேசிக் ஃபார்மில் இருக்கணும். என்ன இருக்கணும்? ரியல் பார்ட்டில் காசு இருக்கணும், இமேஜினரி பார்ட்டில் சைன் இருக்கணும். அப்போ இந்த சைனை காசாக மாற்றணும், இந்த காசை சைனாக மாற்றணும். சைனை காசாவோ அல்லது காசை சைனாவோ மாற்றணும்னா ஆங்கிளை π/2லேருந்து கழிக்கணும். இவ்வளோ தான் பேசிக்கு. அப்போ 6க்குள்ளே நான் அந்த சைனை காசாக மாற்றிக்கிட்டேன், அதே மாதிரி ஐ காசை ஐ சைனாக மாற்றிக்கிட்டேன். அப்போ ஆங்கிளை π/2லேருந்து கழிச்சிக்கிறேன். அப்போ இனிமேல் சிம்பிளிஃபை தான். இங்கே பெருக்கினீங்கன்னா 10π, இங்கே வந்து 2π, 10πயில் 2π போச்சுன்னா 8π. இந்த 10 உள்ளே கொண்டாந்துரு. அப்போ கீழே மல்டிபிள் பண்ணினா 20. புரியுதுங்களா? மேலே பாருங்கள், இங்கே பெருக்குனா 10π மைனஸ் 2π டிவைடட் பை 20. மேலே பவரில் இருக்கிற 10 உள்ளே கொண்டாங்க. இனிமேல் அடித்து போடுங்க. அடித்து போட்டிங்கன்னா 4π. அப்போ காஸ் 4π 1, சைன் 4π என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமத்தங்கம். இது ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.